Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 1353. So we need to find the maximum number of events that can be attended. ஸோ நீ கேட்டுக்கிறது வந்து ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்கன்னா யூ ஆர் கிவன் அன் அரே ஈவெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நமக்கு அரே ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அரே கொடுத்துருவாங்க. வேர் ஈவெண்ட் ஆஃப் ஐ அப்படின்ற அரேல வந்து ஸ்டார்ட் டே அப்படின்றது இருக்கும், எண்ட் டே அப்படின்றது இருக்கும், ஓகேவா? ஸோ அதாவது ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று நடக்குது. அந்த ஈவெண்ட்டோடைய ஸ்டார்ட் டே எந்த நாளில் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எந்த நாளில் எண்ட் ஆகுது அப்படின்றது கொடுத்துருவாங்க. நம்மளோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஸோ எவ்ரி ஈவெண்ட் ஐ ஸ்டார்ட்ஸ் அட் அ டே start day I and ends at end day I, okay? So you can attend an event I at any day D where start time of I வந்து less than or equal to D and less than or equal to n time of I அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அதாவது you can attend only அதாவது you can only attend one event at a time D, ஓகேவா? Return the maximum number of events that you can attend. அதாவது கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் நமக்கு வந்து ஒவ்வொரு ஈவெண்ட் கொடுத்துருவாங்க, எந்த டேல வந்து ஸ்டார்ட் ஆகி எந்த டேல எண்ட் ஆகுதுன்ட்டு. நம்மளால வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணலாம். ஏற்கனவே அட்டன் பண்ண ஈவெண்ட்டும் அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணாமலும் இருக்கலாம். ஒரு சில ஈவெண்ட்டை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணோம். அப்போ அட்டன் பண்ணி நம்மளால மேக்ஸிமமா எத்தனை ஈவெண்ட் நம்மளால அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நமக்கு 1,2, 2,3 அண்ட் 3,4 அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிராஃப்ல பார்த்தீங்கன்னா இங்கே 1,2 இங்கே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி 2 அப்படின்ற டேட்லேருந்து 3ன்ற டேட் எண்ட் ஆகிற ஒரு ஈவெண்ட் இருக்கு, அண்ட் 3ன்ற டேட்ல ஸ்டார்ட் ஆகி 4ன்ற டேட்ல எண்ட் ஆகிற ஈவெண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே டே 1ல நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறோம், டே 2ல ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறோம், டே 3ல திரும்ப ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஈவெண்ட் ஒரு டைம் தான் அட்டன் பண்ண முடியும். சாரி, நான் முன்னாடி வந்து 2 டைம் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நம்ம வந்து ஒரு டைம் தான் அட்டன் பண்ண முடியும், ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சார்ட் பண்ணிடுவோம் கிரீடி அப்ரோச்சில். ஸோ அதாவது நமக்கு வந்து அன்ஆர்டர்டாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ 2,3 அதுக்கப்புறம் வந்து 1,2 இப்படின்னு கொடுத்துருக்கலாம். நம்ம வந்து சார்ட் பண்ணுறப்போ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய 1,2வும் இங்கே இருக்கக்கூடிய 1,2வும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துடும். ஸோ நம்ம எப்படின்னா இப்போ மாசத்தோடைய 29th டேட்ல 30th டேட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து மாசத்தோடைய ஸ்டார்டிங்ல இருந்து தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ராவல் பண்றப்போ எந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத வந்து செக் பண்ணணும், ஓகே? சீக்வன்ஸா இப்போ இங்க வந்து 2 ஈவெண்ட் இருக்கு, ரெண்டுமே சேம் ஈவெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டேவை ஆக்குபை பண்ணிக்கும், இது வந்து ஒரு டேவை ஆக்குபை பண்ணிக்கும், ஓகேவா? அதே மாதிரி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குன்னா ஸோ ரெண்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 ஈவெண்ட் வந்து சேம் ஸ்டார்ட் டேட்ல இருக்கு, இதுவும் 1ல இருக்கு, இதுவும் 1ல இருக்கு. நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா எந்த ஈவெண்ட்டோடைய எண்ட் டேட் வந்து கம்மியாக இருக்கோ ஸோ அதுதான் வந்து சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரீடி அண்ட் ஹீப், இந்த ஹீப் சார்ட் இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்ஸை வந்து சார்ட் பண்ணிடணும், ஓகேவா? ஈவெண்ட்ஸ் டாட் சார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஈவெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை டேட் இருக்கு, ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து டே 4 வரைக்கும் வருது. டே 4ன்றது எதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா இதுல இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் டே என்னன்றதை கண்டுபிடிக்கணும், ஓகே? மேக்ஸிமம் டேன்றது வந்து எண்ட் டேவா தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால மேக்ஸிமம் டே அப்படின்றது என்னன்னா இந்த ஈவெண்ட்ஸ்ல நம்ம சார்ட் பண்ணிட்டோம், அதுல எது கடைசியா இருக்கிற ஈவெண்ட்டோ அந்த கடைசி ஈவெண்ட்டோடைய கடைசி எலமெண்ட், ஓகேவா? இந்த ஈவெண்ட்டோடைய கடைசி இது ஸ்டார்ட் பண்ணாலுமே இதே தான் வரும். இதோடைய கடைசி ஈவெண்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய கடைசி எலமெண்ட்ன்றது 4, ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்போ அதனால தான் வந்து மேக்ஸிமம் டேன்றது எடுத்திருக்கோம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து ஒரு டேக்கும் வந்து செக் பண்ண போறோம், ஒரு டேக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு டேயுமே வந்து நான் இப்போ டுடே அப்படின்றது வந்து ஐடெரேட் பண்றேன் ஃபார் டுடே இன் ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு டேவும் நான் எதில் ஐட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்ற அரேல வந்து ஐட்ரேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஓகே, ஃபார் டுடே இன் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற அரேல பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்ற அரேல வந்து ஃபுல்லாக சார்ட்டடாக இருக்கு.
ஸோ இதில் வந்து உனக்கு ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ ஈவெண்ட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேட் அது ஓகே, மாதத்தோடைய ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் டே வரைக்கும் எண்ட் டேட் ஆகுது. ஓகே, இது வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். முதல் விஷயம் என்னன்னா, எந்தெந்த ஈவெண்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றது ஒரு விஷயம். எந்தெந்த ஈவெண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதை வந்து நாட் அட்டன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ மூணாவது ஒரு விஷயம் வந்து ஓகே, அதாவது ஒரு சில நிறைய எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து பாசிபிள் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும். அப்படி வரும் பொழுது ஸ்டார்ட் டேட் வச்சு அட்டன் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து அட்டன் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஈவெண்ட்லாம் வந்து அந்த பர்டிகுலர் டேட், இந்த டுடே டேட்டை ரீச் ஆகிறப்போ இந்த ஈவெண்ட்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ அந்த டேட்ல வந்து நம்ம இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ண முடியாதுன்னா அது எக்ஸ்பயர் ஆன ஈவெண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் ஹீப்ல இருந்து. அண்ட் ஃபைனலாக வந்து எந்தெந்த ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு அந்த பர்டிகுலர் டேட்ல, ஸோ அதெல்லாமே வந்து டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இந்த மூணு விஷயங்கள் செய்கிறேன். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து வைல் ஜே லெஸ் தென் என். ஓகேவா? ஸோ இங்கே என் அப்படின்றது என்ன, ஜேன்றது என்ன? ஜேன்றது வந்து ஒரு ஐட்ரேட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்பவுமே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்றது லென் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே ஜேன்றது வந்து ஒவ்வொரு டைம் அப்டேட் ஆன உடனே ஐட்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதாவது அடுத்தது வந்து லென்த் பார்த்தோமே, ஆனால் என் விச் இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா வைல் ஜே லெஸ் தென் என். அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம இன்னொரு விஷயம் செக் பண்றோம், எந்தெந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்றத வந்து அட்டன் பண்றோம். எதுல அட்டன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோமே, ஒரு ஹீப்ல. அந்த ஹீப்போடைய நேம் வந்து என்னன்னா எண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஹீப். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா அந்த எண்ட் ஈவெண்ட்ஸ்ல எப்போ நான் வந்து அட்டன் பண்ணோம்னா, இன்னைய டுடே டேட்டை விட நீங்க கம்பேர் பண்றப்போ அந்த எண்ட் ஈவெண்ட்ன்றது வந்து எது மூலயமா நமக்கு கிடைக்கும்? ஸோ ஜே வேல்யூ தான் அந்த எண்ட். ஓகேவா? ஸோ அதாவது ஈவெண்ட் அப்படின்ற லிஸ்ட்ல ஜேத் இண்டெக்ஸ்ல, அதாவது இப்போ ஸ்டார்டிங்ல 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அதுல -1 சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. 0th இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங். ஓகேவா? எண்ட் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்னன்னா எதை வச்சு நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல இப்போதைக்கு ஆட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வச்சு, ஸ்டார்ட் வச்சு. ஸோ அதனால வந்து அது டுடே விட குறைவாக இருந்தால், அதாவது இன்னைய நாளுக்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் ஆகி இருந்தால், இன்னைய நாளுக்கு முன்னாடியோ இல்லை இன்னைக்கோ வந்து ஸ்டார்ட் ஆகி இருந்தால் அந்த அக்கௌண்ட்டை டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஈவெண்ட் வந்து டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஸோ எதுல ஆட் பண்றோம்னு பார்த்தோம், ஆனால் எண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹீப்ல. ஸோ எப்படி அப்டன் பண்றோம்னா ஹீப் கியூ யூஸ் பண்ணி. ஓகே, ஹீப் கியூ டாட் ஹீப் புஷ் ஆஃப் தட் ஈவெண்ட்ல வந்து இந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஜே உடைய வேல்யூடைய எண்ட் வேல்யூ. ஓகேவா? ஏன்னா எண்ட் வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து எந்த எண்டு, ஸோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஈவெண்ட்டோடைய எண்ட் வேல்யூ எது குறைவாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இந்த அடுத்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஒன்ஸ் எடுத்துட்ட உடனே ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? நான் தான் சொன்னேன்ல, இது வந்து நார்மல் ஐட்ரேட்டர் மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது ஒன்ஸ் ஹீப்ல புஷ் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா எக்ஸ்பயர் ஆன ஈவெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இதெல்லாம் டேக்கன் இன்டு அக்கௌண்ட், நாட் டேக்கன் இன்டு அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ வைல் அதே லூப்பு அண்ட் எண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும், அதே எண்ட் ஈவெண்ட்ஸ்ல ஓகே இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ஐட்ரேட் பண்ண போகிறோம். எப்போ வந்து இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து இது ஆக்சுவலி நார்மலா ஹீப் இங்க வந்து யூஸ் பண்றதுனால நம்ம வந்து இது பின் ஹீப்பா தான் கன்சிடர் ஆகும். ஸோ அதனால இந்த ஈவெண்ட்ஸ் ஓகே எண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஹீப்ல 0னா இதுல இருக்கக்கூடிய மினிமமான எண்ட் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க கம்பேர் பண்றப்போ எது கூட கம்பேர் பண்ணணும்? டுடே, இன்னைய நாளை விட கம்பேர் பண்ணணும். இன்னைய நாளை விட கம்பேர் பண்றப்போ குறைவாக இருந்ததுன்னா அப்போ இன்னைய நாளுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஈவெண்ட் நம்ம யூஸ் பண்ணி பிரோஜனம் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை ரிமூவ் பண்ண போறோம். ஓகே, ஹீப் கியூ டாட் ஹீப் பாப் ஆஃப் எதனா தட் எண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பாப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, எதை வந்து நம்ம எடுத்துக்கணும், அக்கௌண்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த எண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகேவா? எண்ட் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா திரும்பி நம்ம வந்து பாப் பண்ண தான் போறோம். ஓகேவா?
heap q dot heap pop of that end events வந்து பாப் பண்ணுறோம். அண்ட் இப்போ தான் வந்து ஓகே இந்த டேவை வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறோம், அக்கௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன மிஸ்டேக்னா நம்ம வந்து மேக்ஸ் டே +1 அப்படின்றது கொடுக்கல. ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து டே வந்து 1 ஃபர்ஸ்ட் டேல இருந்து மேக்ஸ் டே +1 தான் அந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் டே 4th டே வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அதான் இங்கே வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். யா, ரன் ஆயிடுச்சு. தென் இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். யா, ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி எடுத்திருக்கோம்னா, இதில் இருக்கக்கூடிய ஷார்ட் பண்ணுறப்போ எதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கடைசியாக இருக்கிறது வந்து 3. ஓகேவா, ஸோ அப்போ மேக்ஸிமம் டே வந்து 3ன்றது எடுத்துக்குது. ஸோ இதை நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. ஸோ அதனால் பார்த்தோம் ஆனால் ஒவ்வொரு நம்ம ஹைட்ரேட் பண்ணி எடுத்துப்போம். ஓகேவா, மேக்ஸ் ஆஃப் ஒவ்வொரு ஹைட்ரேஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட்டோட வச்சு. ஓகேவா, ஃபார் I in range தென் இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். தென் இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். Okay, see you guys in more such LeetCode videos. Until then, bye.